ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் சஹானா பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாப்பா வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோயில் போனாலும் குலதெய்வ கோயில் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் அங்கே நாங்கள் வந்திருந்தோம். அப்போ வந்து ருத்ரன் வந்து அதை வந்து சாமி ஆரத்தி வந்து எடுத்து கும்பிட்டுட்டு இருந்தான். அப்போ நான் சொன்னேன் சுடுன்னு சொன்னேன். உடனே சுட்டுட்டு உடனே அவங்க அப்பாவை அடித்து விளாண்டிட்டு இருந்தான். அப்புறம் நாங்கள் வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு ருத்ரனையும் பாப்பாவும் நல்லா கோயிலில் விளாட வச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் எந்த கோயிலுக்கு போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, எவனை நம்பினாலும் எவனை நம்பாவிட்டாலும் சிவனை நம்புன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சிவன் பெருமானோட பக்தர்கள். அதனால் நாங்கள் வந்து 2வது சிவன் கோயிலுக்கு போயிட்டு பாப்பாவுக்கு நல்லா அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தோம். எப்போ போனோம்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் தான் போனோம். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ரொம்ப சளி இருந்துச்சு 2 நாளாக. அவளுக்கு வந்து குளிப்பாட்ட முடியல. வெந்நீயை வச்சு தான் தொடச்சி எடுத்தேன். அப்புறம் சாயங்காலம் தான் எப்படி கோயில் போக தானே செய்யணும்னு சொல்லிவிட்டு அவளை அப்படியே நாங்கள் கோயில் கூட்டிகிட்டு போயிட்டோம். கோயில் கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போய் கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருந்தோம். எப்போதுமே எங்களுக்கு பிளானே இல்லை. கோயில் போயிட்டு வீட்டுக்கு தான் போய் சும்மா இருக்கலான்னு தான் இருந்தோம். அப்புறம் எங்கள் அண்ணன் தான் கேக் வெட்டுவோம் அப்படி சொல்லிட்டு எங்கள் அண்ணன் தான் எல்லாமே ஸ்பான்சர் பண்ணான். அப்புறம் எங்கள் அண்ணன் தான் கேக்லாம் வாங்கிட்டு வந்து கேக் கட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் கேக் கட் பண்ணோம். பக்கத்தில் உள்ள சின்ன பிள்ளைங்களை மட்டும்தான் கூப்பிட்டு நாங்கள் கேக் கட் பண்ணோம். ஏன்னா அவளால் வந்து எதுவுமே விளாடவும் இது பண்ணவும் முடியலை. ஏன்னா அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா சளியில். அதனால தான் நாங்கள் வந்து சும்மாவே இது பண்ணிட்டோம். அப்புறம் ருத்ரனுக்கும் ஃபஸ்ட்டு பிறந்தநாளைக்கு வந்து நாங்கள் வந்து அந்த ஒரு தாமரைப்பூ மாதிரி இருக்குல்ல, அது வைக்கும்போது இப்படி தான் வெடிச்சிச்சு. இப்போ பாப்பாவுக்கும் இப்படி தான் வெடித்து கீழே விழுந்துட்டு. உங்களுடைய இது அபிப்பிராயம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா அது எப்படி வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த ஸ்ப்ரேலாம் வாங்கியிருந்தோம். ஆனால் வந்து சளியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை வந்து அதெல்லாம் வேண்டாம், இருக்கவே இருக்கட்டும், அது சும்மா வைங்க, இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து அதை அப்படியே வச்சுட்டோம். ருத்ரன் நான் தான் தொப்பி போடுவேன், எனக்கு தான் கேக் வெட்டணும், ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தான். காலையிலேருந்து நான் ஹாப்பி பர்த்டே தான் பாப்பாவுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். எனக்கு ஹாப்பி பர்த்டேன்னு ஒரே கொண்டாட்டமாக இருந்துச்சு அவனுக்கு. பாப்பா கேக் வெட்டணும்னு சொன்னால் பாப்பாவுக்கு கேக் வேணாம், எனக்கு தான் கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவளுக்கு போடுற தொப்பி அவன் வாங்கி போட்டிருந்தான். உடனே சரின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.